எபேசியர் 5:4 பக்கம் 267 பக்கம் புதிய ஏற்பாடு. எபேசியர் 5:4 பாருங்க. அப்படியே வம்பும் புத்தியான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் தூத்தரம் செய்வதே தகும். இதுதான் தலைப்பு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. புத்தியான நல்ல புத்தி இருக்குன்னு சொல்லி டெக்னிக்கலாக பேசுறது, டெக்னிக்கலாக பாசிட்டிவ் வந்து பேசிட்டு ஏமாத்துறது, மறைக்கிறது, அப்புறம் அடுத்த விட்டு விசுவாசிகிட்டே அப்படியே பேசுறது, போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க முதலாளிகிட்டையுமே அப்படியே பேசுறது, முதலாளிக்கு எல்லாம் டெக்னிக்கலாக பேசிட்டு வர்றது, இதெல்லாம் என்ன தகாதது. ஆமாம், எனக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குன்னு சொல்லி எதையும் வேணால் செஞ்சு போட்டு நல்லா மறைக்கிறதெல்லாம் தகாதது. அதெல்லாமுக்கு விட தூத்தரம் சொல்லுதே தகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோன்னு சொல்லி நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லி கொடுக்குறது. சரியா? ஏசாயா 65:24 871 பக்கம் பழைய ஏற்பாடு. ஏசாயா 65:24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் கேட்கும் போதே பேசும்போதே நான் கேட்பேன். பார்த்தீங்களா? நீங்க தகாத வார்த்தைகளே பொய் சொல்றது, ஏமாத்துறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது விட்டுட்டீங்கன்னா நீங்க எப்ப கூப்பிடுறீங்க அப்பெல்லாம் கர்த்தர் கேட்டுருவார். அப்பெல்லாம் உங்களுக்கு மறு உத்தரவு வந்துடும். அல்லையா? அப்ப மறு உத்தரவு வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை, உங்க வார்த்தை அங்க உடனே கேட்கப்படணும்னா நீங்க என்னோட அந்த முன்ன சொன்னதே அந்த தகாத வார்த்தைகளை, தகாத ஞானத்தை தகுந்த மாதிரி பேசி டெக்னிக்கலா பேசுறது, பாஸ்ட் பார்த்தாரா, எஸ்எப்ப பார்த்தாரா, அப்படியே என்னொன்னு நீங்க பேசுறத மறந்தீங்கன்னா என்ன நடக்கு உங்களுக்கு? நீங்க என்ன கேட்குறீங்களோ அது என்ன உடனே ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு தான் ஒரு சிலுவையில் அடித்து எல்லாமே சம்பாரிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அதை சம்பாரிச்சது வாங்கணும்னா நீங்கள் பேசுகிற புத்திகரமான பேச்செல்லாம் என்ன மறந்து தகாததெல்லாம் விட்டு தூத்தரம் சொல்லுறதே அது மகிமையான வார்த்தைன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ரோமர் 16:20 ரோமர் 16:20 பக்கம் 226 பக்கம். ஏன்னா பக்கம் சொல்லிட்டா சீக்கிரம் எடுத்துக்க. ரோமர்ல 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் பாருங்க சாத்தான கால்களில் உங்களுக்கு சாத்தான் என்னோட காலுக்கு கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை கூட இருப்பதா. பார்த்தீங்களா? நான் சொன்னேன், சாத்தானுடைய தலை காலுக்கு கீழால நசுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வரத்தை தேவன் தருவாராக அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குது. அப்ப வேதத்தில் ஆண்டவர் வாமே என்ன செஞ்சிருக்கார்? எழுதி வச்சிருக்கார். அதைத்தான் அப்படி நான் படித்தோம். உங்களை குறித்து எழுதியிருக்குன்னு சொல்லி சங்கீதத்தில் படித்தோம். என்ன படித்தோம்? சங்கீதத்தில் எதில் படித்தோம்? சூழ்துறையில் எழுதியிருக்கு. எத்தனாவது படித்தோம்? 40 எத்தனாவது வசனத்தை படித்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். 40 எத்தனாவது வசனத்தை படித்தோம்? படம் சொல்லுங்க. இப்பதான் படிச்சீங்க. படிச்சு சொல்லு மச்சி, சொல்லு. எத்தனாவது? 2-3 இல்ல, தோட் சொல்லு எழுதி வச்சுட்டு 2-3 எல்லாம் படிக்கணும். அல்லேலூயா. 7 தானே? 7 எழுதியிருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இங்க பாரு, இங்க என்ன சொல்லுங்க நாட்டியா புரிஞ்சுட்டீங்க. அப்ப 2வது என்ன அப்படியே என்ன படிச்சேன் நான்? 2வது குழம்புல தானே படித்தோம். குழம்புல எத்தனை படித்தோம்? 3ல் 22 23 அதில் என்ன படித்தோம்? அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே என்ன சொல்லியிருக்குது பார்த்தோம். அதே மாதிரி ஏசாயில் பார்த்தோம். என்ன சொல்லியிருக்குங்க? உங்களை நீங்கள் அறியாத நேரத்தில் என் நாமத்தை உங்களுக்கு தரிப்பித்தேன் என்கிறார். எப்படி தரிப்பித்தாராமா?
வெங்கல கதவு இரும்பு தாழ்ப்புல எல்லாம் முறிக்கு நொறுக்கி பந்தரங்கத்தில் எல்லா பொருட்களும் உனக்கு முன்னாடி எடுத்து வச்சு நீ பெற்றுப்பான்னு சொல்லி கொடுத்து அப்புறம் என்ன கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் நாமத்தை உங்களுடைய நெத்திலே அறிவித்தார். எதுக்கு? நீ அறியாத நேரத்தில் உங்களை அழைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீ என்னன்னா அந்த வீணான பேச்சை நீ முதல்ல மறக்கணும். அல்லையா? வீணான பேச்சை நம்ம கிட்ட வரவே கூடாது. தேவையில்லாத நம்மளுக்கு குத்தி தெரியுது, தேவையில்லாத நானுங்கிற ஆங்காரத்தோட பேசவே கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆமா, அதையெல்லாம் மறந்துடணும். நீங்க மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வெகுமதிகளை நீங்களே பார்த்துக்குவீங்க. யாரும் அதை ஒருத்தர் உங்களுக்கு தேடி பண்ண வேண்டியதில்லை, தானாக கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையில, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில 4:12 அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமக்கட்டையோட இல்லை. நீங்க ரட்சிக்கப்படணும், உங்க வாழ்க்கையெல்லாம் உயரணும், உங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேறணும், வேலைகள்ல சம்பாதனைகளை முன்னேறிட்டு வரணும்னா அவருடைய நாமம். அப்ப அந்த நாமத்தை அவர் உங்களுக்கு தரிச்சிட்டார். பழைய ஏற்பாட்டை தரிச்சிட்டார், புதிய ஏற்பாடு சொல்றாரு, எல்லாமே உங்களுக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். நீ இல்லாத காரணம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில சாத்தா உங்ககிட்ட இருக்கிறத பொறுக்கி வச்சிருக்கான்னா அதுக்கு நீங்க தான் காரணம் இல்லையா? ஏசப்பா காரணம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவங்க இருக்குது. ஏன்னா நீ ஜெபிக்கல, அவங்ககிட்ட புடுங்க முடியல. அப்ப புடுங்குறதுக்கு ஆண்டவரே சொல்றாரு, உங்க காலுக்கு இங்கேனால சாத்தான உங்க காலுக்கு இல்லாத ரோமர்ல என்ன பண்ண படிச்சோம் 14-20 படிச்சோம். காலுக்கு இல்லாத நசுக்கி வழி படிய வச்சிருக்காரு. நீங்க நசுக்கி அது என்ன பண்ண சுதந்திரிச்சு கொள்ள வேண்டிய உங்க வேலை. அதுக்கு 2000 ஆண்டுக்கு முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி எல்லாம் பண்ணி மீண்டும் என்ன அந்த பூமியை நம்மளுக்கு திருப்பி வச்சிருக்காரு. நீ எப்பெல்லாம் நீ ஜெபிக்கிறியோ, எப்பெல்லாம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து தேவ சமத்துல காத்திருக்கிறியோ, தேவ சமத்துல உட்கார்றியோ, அப்பெல்லாம் உனக்கு அது என்ன பண்ணுவேன்? நீ எடுத்துக்கிறதுக்கு அது வழியை நான் திறந்து கொடுப்பேன். சாத்தான ஒரு காலுக்கெல்லாம் நெசக்கூடிய பவுரை உனக்கு கொடுப்பேங்கிறாரு. அதனாலதான் அல்லேலூயா என்ன சொன்னாரு? அதனால லூக்கால 10:19 சொன்னாரு, தேடுகளையும் பாம்புகளையும் எல்லாமே மதிக்கிற சகல வல்லமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப சகல வல்லமை உங்கள்கிட்ட இருக்கிறத நீ புரியாதனால உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தாக வச்சிருக்கிற டெக்னிக்கலா பிடிங்க வச்சிருக்கிற. அப்ப டெக்னிக்கலா ஆதி மனசுகிட்ட பிடிந்து ஆண்டவர் புதிய ஆதாமா அதையெல்லாம் பிடிக்க கொடுத்துட்டாரு. நீ அது என்ன பண்ண சுதந்திரிக்கு தெரியாதனால இந்த பிரச்சனையே இருக்கிறது. அல்லேலூயா, நீ சுதந்திரிக்க வேண்டிய உன் வேலை. சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மணிக்கணக்கில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். இயேசுனாரே 30 வருஷம் வரை காத்திருந்தார் ஐயா, நாள் வர வரைக்கும் 30 வருஷம் காத்திருந்தா அதுக்கு பிறகு போய் என்ன பண்ணாரு? கீழ்படுகிறார். கீழ்படிந்து ஒரு மனுஷங்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்ல, அவர் 33 வருஷம் முடிஞ்சு வருது. அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கழிச்சு அப்புறம் பரமேறி சட்டக்கு எத்தனை நாள் காத்திருக்கிறாரு? 40 நாள் காத்திருக்கிறாரு ஐயா. இன்றைக்கே பரதேசம் சொல்லி யாருக்கிட்ட பூர்ணங்களுக்கு என்ன கங்கனுக்கு சொல்லிட்டாரு, அதே மாதிரி அவனை கொண்டு விட்டுட்டாரு. இவர் பரமேறி செல்ல முடியாத சில காரியங்கள் எல்லாம் சரி பண்ண முடியாத காரியத்தினால இவர் என்ன காத்திருக்கிறாரு. பூர்வத்துல ஆண்டவரே 40 நாள் காத்திருக்கிறாருன்னா நீயும் நானும் எப்படி காத்திருக்கு ஜென்கொண்டு ஒரு முடிவெடுக்கணும். இல்லையா? காத்திருப்பு இல்லாத எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. நீ வீட்டில் இருந்துட்டே செவிச்சு ஜெயிச்சலாம் நினைச்சுன்னா உன்ற ஜபம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லையா? தேவாலயத்தில் இருக்கணும். மதம் ஆண்டவரே நீ சொல்றாரு. முதல்ல என்ன பண்ண பெந்தெகோஸ்து நாள் வராத என்ன பண்றாரு? முதல்ல சபையை உருவாக்குறாரு, சபையை தலைமையை உண்டாக்குறாரு, சபையை வர வைக்குதான். ரெண்டாவது என்னொன்னு எல்லாமே பெந்தெகோஸ்து நாள் உருவாக்குறாரு. தெரியுமா? 50 நாள் என்ன 40 நாள் காத்திருக்கிறாரு. 40 நாள் கழிச்சு மேல போறாரு. ரெண்டாவது பரிசுத்தாவி அனுப்புறதுக்கு 10 நாள் காத்திருக்கிறாரு. அப்புறம் அந்த ஆவி கீழே அனுப்பிட்டு போட்டு பரிசுத்தா கேட்டவாள் அனுப்பிட்டு பாருங்க. அப்புறம் பெந்தெகோஸ்து நாள் வருகிறது. இதெல்லாம் நம்ம நிறைய புரிஞ்சு கொள்ளணும். நீ வீட்டுக்காண்டே நான் வீட்டிலே ஜெயிப்பேன்னா வீட்டிலே காரியம் சொல்லிட்டு நீ காரியம் சொல்லிட்டு இங்கே ஜாம் பண்ணுவா. உன்னுடைய ஜபம் கூரைக்கு மேல போகாதே இருக்கு. அப்ப ஏன் உன்னுடைய காரியத்தில் தோல்வி இருக்குன்னா நீ வீட்டில் இருக்கிற வீட்டோடு இருக்கிறவா அந்த வருஷத்துல என்ன வருஷ கிறிஸ்து இருக்கிறவங்கள பண்டைய கிறிஸ்தான அந்த பொழப்பும் இல்லையா? டைம் கிடைக்கும் போது தேவாலயத்துக்கு வரணும், தேவாலயத்திலே காத்திருக்கணும், தேவாலயத்திலே ஜெபிக்கணும், தேவாலயத்திலே தான் உன்னுடைய காரியங்களை சொல்லணும். அதுக்கு தான் அவர் சரியிடமான சபையில் போட்டார். அதுக்கு முன்னாடி சபை கிடையாது, கூடாரம். அப்ப சரியிடமான சபைக்கு நீங்க வரணும். உங்களை வேண்டுதலையே விண்ணப்பங்க. அதுக்கு தான் 12 மணி நேரம் ஒதுக்கி கொடுக்கறது உங்களுக்கு.
பிரிய இருக்கிற நேரத்துல வெள்ளிக்கிழமை ஜெபம் ஒதுக்கி கொடுக்கறது, தனியா வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொல்லி ஒதுக்கி கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்காக வைக்கிறது? நீ ஏதோ ஒரு வழியில நீ என்ன தேவனோட உறவாடி, தேவனோட சேர்ந்து, தேவனோட பேசி, தேவனோட ஐக்கியமாகி, தேவனிடத்துல என்னென்ன இருக்குது அதை பெற்றுக்கொண்டு தேவனோட என்னென்னு கேட்கறதுக்குத்தான் சபை இல்லையா? நீ உறவாட கத்துக்கணும். தேவனோட அப்பா இடத்துல பேசுற மாதிரி, ஒரு அம்மா இடத்துல பேசுற மாதிரி தேவாலயத்துல வந்து உறவாடணும். பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, ஏரியோட திருச்சி சபையில போய் என்ன அண்ணன் உறவாடுறா தேவனோட இல்லையா? உறவாடுறா. அவன் உறவாடி முடிஞ்ச பிறகு அவன் துக்கமாக மில்லியன்ஸ் பண்ணி பார்க்கிறான். அதே போல நாம என்ன பண்ணணும்? உறவாடு. இந்திய காலத்துல புதிய ஏற்பாட்டுல அதிகமா உறவாட வேண்டியது இருக்குது. அன்னைக்கெல்லாம் பலிகள் செலுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவர் பலிகள் அப்ப படிச்சா அதுல என்ன பலிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார் இல்லையா? நீ உனக்கும் எனக்கு தோத்திர பலி, விண்ணப்ப பலி, தேவனிடத்தில் உட்கார்ந்து எத்தனை பேருக்காக நீ அழுகிற, எத்தனை பேருக்காக முழங்கால கொடுக்கிற, எத்தனை பேருக்காக கண்ணீர் வடிக்கிற, அதை தாக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஒரு ஆசிரியர் விரும்புறாரு இல்லையா? அதான் முதல் இடத்துல இருக்கணுங்கிறார் ஆண்டு. அப்ப நாம ஜெபிக்கணும். முதல்ல நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்களை அறியாதையே உங்களோட அநேக பேர் வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனோடனே உங்களுடைய பெருமையாக பேசக்கூடாது இல்லையா? ஜபத்துக்கு பொதுக்கெல்லாம் போறீங்கன்னா அவங்க வந்து எந்த நாய்க்கும் இருக்கக்கூடாது. போனோடனே அவங்க வீட்டில் என்ன குறையோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அவங்கள கேட்டு நாங்கள் உங்களுக்காக வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் சரி உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களை மீட்டுக் கொள்றதுக்காக ஆண்டவர் உதவி செய்வாரு, நாங்கள் எங்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வாரு, அது பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பேச்சு தான் எடுக்கணும். மீதி விட்டு போட்டு நான் அந்த சபை இந்த சபை எனக்கு அது இருக்குது இது இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத காரியம். அவங்களை போய் நீங்க உற்சாகப்படுத்த போகலன்னு அர்த்தம். நீங்க அவங்க என்ன பண்றீங்க? அவங்க திசை அனுப்புறீங்கன்னு அர்த்தம். திசை அனுப்பி வர்றதையும் சரி மாத்திரைங்கன்னு அர்த்தம் இல்லையா? மாத்திரக்கு நீங்க போறதில்ல, அவங்கள வாழ வைக்க போறோம். அந்த எண்ணங்களுக்கு உங்களுக்கு வரணும் இல்லையா? நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போனா ஒரு நாள் கூட உங்களோட நாய்க்கு பேசாம வர்றதில்லை. அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறணும். நீங்க போனீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற நேரம் முதல் போனோடனே வந்து நாங்கள் தண்ணி கொடுத்தோன்னே சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களுடைய குறையிலெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் நான் செய்து அவங்களுக்கு ஒரு ஜபம் பண்றோம், ஜபம் பண்ணி கர்த்தர் கண்டிஷனாக உங்க காரியத்தை வாய்ச்சி செய்வாரு அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் நான் போறோம். நம்மளுடைய காரியத்தை அங்கே பேசவே கூடாது. தேவாலயத்தில் பேசுங்க, தனிமையில பேசுங்க, 10 பேர் இருக்கும்போது பேசி உங்களுக்கு பெருமை சொல்லுங்க, கேட்டு அவங்க உங்க மேல பெருமைப்படுத்து. வீட்டுக்கு போய் அதை பேசவே கூடாது. அவங்களோட இதில் இருப்பாங்க, அந்த நேமே நாம் என்ன திருப்பிடுறோம்னு அர்த்தம் இல்லையா? அதெல்லாம் கண்டிஷனா பார்க்கணும். தேவாலயத்தை நீங்க உருவாக்கணும்னா உங்க ஜபத்துக்கு எதுக்கு போறோம்? உருவாக்க போறீங்க. அந்த குடும்பத்தை காப்பாற்ற போறோம், அந்த குடும்பத்துக்காக கண்ணீர் வடிக்க போறோம், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் உங்களை அந்த அன்னைக்கு என்ன பண்ற ஜபம் வச்சு நம்ம போவிக்கிறோம். சரி எல்லாம் போவாங்க அப்படின்னு இல்லையா? அதில் யாரு ஆண்களுக்கு இடமில்லைன்னு ஏன் சொல்லியிருக்கிறோம்? நீங்க அத்தை பெண்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, என்ன சொல்ல முடியும், சொல்லி அழுக முடியும், பேச முடியும், பேசி அந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லும் போது எல்லாம் செய்து அழுது புலம்பும் போது அந்த காரியம் செய்யமா முடியறதுக்காக தான் போக சொல்லணும் இல்லையா? அதனாலதான் பாஸ்டர் இல்லைங்கிறது. நானே கூட வரமாட்டேன், நீங்க மட்டும் போக அப்படிங்க. ஆமே, கத்திற்கு மகிமை. அப்ப எத்தனை நாள் காத்திருக்கிறாரு ஆண்டவர்? எத்தனை நாள் பரமேற காத்திருந்தாரு? சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? சொல்லுங்க, எத்தனை நாள் பரமேன்னு வருது? பரிசுத்தாவி எத்தனை நாள் கழிச்சு அனுப்புறாரு? சொல்லுங்க, தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப ஏன் மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள். அதே பெந்தெகோஸ்து நாள் இல்லையா? அப்ப இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ஏன் என்ன பெந்தெகோஸ்து நாள் என்ன அப்படிங்கிற அதே தெரியல. மக்கள் பெந்தெகோஸ்து நாள்னா இந்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? நிறைய காரியங்களை நம்ம பார்த்தா தான் புரியும், சும்மாலாம் பார்த்தா தெரியாது. அப்ப வானத்தையும் பூமி படைத்த தேவன் அவரே பாருங்க எத்தனை நாள் காத்திருந்து அந்த காரியங்களை ஜெயிக்கும் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு இல்லையா? வானத்தையும் பூமி படைத்த தேவன் அவர் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சைன் உட்காந்து தானே பார்த்தேன். பவுலுக்கு வல்லம் இருந்ததுனால உழுந்து செத்தான அவர் காப்பாற்றிட்டாரு, மீண்டும் உயிர் பெற வைத்தார். எனக்கு அந்த அளவுக்கு வல்லவில்லையே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இல்லையா? தூங்காதீங்க. தலை சத்தத்தால் தூங்குறீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இல்லையா? ஒரு 100 பேர் இருந்து வேணா பின்னாடி உட்காந்து தூங்கினா தெரியாது, கொஞ்சோண்டு பேர் தூங்குனீங்கன்னா எல்லாருமே தெரியும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை. 2வது கதை படிச்சா சரி சரி. 2வது சங்கீதம் 73:28 பக்கம் 715 பக்கம். சீக்கிரம் எடுங்க, டைம் போய் கொண்டிருக்குது.
நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ டெய்லி போய்கொண்டே இருக்குது. ஆமே அல்லேலூயா. 73 சங்கீதம் 73 28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உடைய கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்பிக்கை வைத்திருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ண பரமேல சொல்லி நாம் நம்பி போய் பரிசுத்த ஆவி அனுப்பும் போது பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் பரிசுத்த ஆவி பட்டு இன்னும் நல்லா சுகமாக இருப்பாங்கன்னு தான் அவர் நம்பிக்கையோட நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். நீங்க அந்த நம்பிக்கை நீங்க இழந்துடக்கூடாது. தேவனுடைய நம்பிக்கை நீங்க இழந்துடக்கூடாது. படித ஜெபிக்க சொல்லுது. ஜெபிச்சா தான் அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்குள்ள இறங்கு. ஆவியானவரை இறங்கணும்னா நீங்க ஜெபிக்கணும், காத்திருக்கணும் அதிகமா. இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, நீதிமொழிகள் 20:19 நீதிமொழி 20:19 தூத்திக் கொண்டு தெரியவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், அதனால் தன் உதடுகளினால் யாரோட அளப்பனோட கலகாத, போய் பெருமை பேசுறதோட கலகாத. தயவு செய்து பெருமை இருக்கிறவங்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெருமை இருக்கிறாங்கன்னா, நல்லா செழிக்கிறாங்கன்னா, துதிக்கிறாங்க அப்படின்னு பெருமை சொல்கிறாங்கன்னா அவங்களோட டச் வைக்கிறத குறைஞ்சிக்குவாங்க. அதுக்காக பேசணும்னு இருக்க வேண்டாங்க, கண்டுக்காது விட்டுருங்க, அவங்களே திருந்திடுவாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உண்மை. பெருமை வந்து என்னைக்கு நினைக்காது. ஆண்டவர் வார்த்தை சொல்லு, நான் சொல்லலை. அப்போ பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சங்கீதம் 27:6 சங்கீதம் 27:6 பக்கம் 685 பக்கம். பாருங்க, என் சத்துருக்கு மேலாக வைத்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடார்களை ஆழ்ந்த வழிகளை விட்டு கர்த்தரை பாடி அவரே கீர்த்தனம் பண்ண. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த பெருமையான காரியங்களெல்லாம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாடி உங்களுடைய தலைமையில் இருக்கிற ஆசிரத்தை கர்த்தரை பாடி ஆலயத்திறன் செய்யலாம், கீர்த்தனம் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கை வயிறு நீங்களே புரிஞ்சு சொல்லுவீங்க, என் வாழ்க்கை நான் அப்படியெல்லாம் மாறினாலும் தானே நடக்குது. ஆமே அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்கணும், உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா நடக்கு. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ரெண்டாவது யோசுவா 3:5 யோசுவா 3:5 பக்கம் 271 பக்கம் 271 பக்கம் யோசுவா 3:5 ஜனங்களை நோக்கி இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கு என்ன பண்ணி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்களுக்கு கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்யும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், உங்களுடைய காரியங்களிலிருந்து மாறினீங்கன்னா அந்த முன்ன சொன்ன தேவையில்லாத வார்த்தைகள் அளப்பாதபடி புலம்பாதபடி தோத்தங்களை தகுதி சொல்லி ஒதுங்கி இருந்தீங்கன்னா அற்புதத்தை காண்பீங்க, அதிசயங்களை காண்பீங்க. அப்போ இந்த அதிசயங்களை அற்புதம் காங்கணும்னா உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன நடத்தா, நாளைக்கு ஆக்கக்கூடிய காரியம், சாயங்காலம் ஆக்கக்கூடிய காரியம், பின்னாடி இருக்கிற காரியம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பேசும்போது ஞானமாக பேசணும். யார் இடத்துல எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசணும். வாயில் வந்தாலும் எடுத்து பேசி போட்டு ரெண்டாவது பைய எஸ்ப்பா மன்னிச்சு மன்னிக்கிற தெய்வம் தான் நம்ம அண்ணுவானுங்க சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கடவுளால் குறிப்பிட்ட அளவுக்கு தான் மன்னிப்பார், குறிப்பிட்ட அளவுக்கு மீறினா போடாண்டுருவார், உனக்கு இதே தாண்டா பொழப்பண்றார். நம்ம பையனை ஒரு நாளைக்கு பொழுதுக்கு குறும்பு செஞ்சுட்டேன்னு சரி அவன் இல்லாத மாதிரி நினச்சிக்கலாம் விட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளே இல்லாத மாதிரி நினச்சி விட்டுருவார். முதல்ல எச்சரிக்கை ஆகிக்கும். அல்லே இல்லையா? ஆமாம். சரி ஒரு குடும்பத்தில் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு தெரிஞ்சுட்டே இருந்தான்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை அனைத்து பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு இது இருக்கிறது மட்டும் இல்லாத என்னமோ கட்டின கணவனுக்காக வர்றதுக்காக சோறு கொடுக்கலாம், ஒரு தண்ணி கொடுக்கலாம், அவ்வளோதே நீ இருக்கிறது மட்டும் இல்லாத மட்டும் நினச்சிட்டேன் அவங்க வெறுத்துருவாங்க. அப்புறம் அல்லே இல்லையா? அப்போ உலகத்தில் மனசு வெறுக்கிறோம்னா அப்போ கடவுளே வெறுப்பார். அதே மாதிரி தெய்வம் வெறுக்க மாட்டாருங்கிறங்க. அவர் நாள் பார்ப்பார், கொஞ்ச நாள் பார்த்து சரி விட்டுருவார். ஆமாம். மனிதன் கைவிட்டா கூட பரவாயில்ல, தேவன் கைவிட்ட பரிதாபமான வாழ்க்கை. இல்லையா?
நம்ம நினைக்கிற கால் வலிக்கிறது கைவினை, நம்ம தான் அதை வலிக்கிற குடிக்கிறோம். அந்த பொம்பளை அது மாதிரி குடிச்சாலும் குடும்பம் என்ன இருக்கு? குடும்பம் ஒரு குடும்பம் ஐயா, சிந்திச்சு பாருங்கல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரேவி ராகம் 26:5, ரேவி ராகம் 26:5, பழைய ஏற்பாடு 161 பக்கம். ரேவி ராகம் 26:5. பாருங்க, திராட்சை பழம் கரிக்கும் காலம் வரைக்கும், கோலம் வரைக்கும் காலம் இருக்கும். விதப்பு என்ன? திராட்சை பழம் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீங்கள். இந்த வாயெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியா? தேசத்தில் எல்லா பஞ்சங்களும் நீங்கி, திராட்சை எல்லாம் உங்களுக்கு காய்ச்சி, எல்லா விததானியும் பெருகி, உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணுங்க, பத்தாத குறைகள் மாறி நீங்கள் தேசத்தில் நல்லா குடியிருந்து சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி வாங்கி சொல்லணும். இல்லையா? அப்படி இருக்கணும். என்ன பண்ணணும், நீங்கள் வாய் முதல்ல என்னன்னு பார்க்கணும், கற்றுக்கணும். நான் வாரம் வாரம் அதிகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுங்க, நிறைய எப்படி வாழவங்க இருக்காங்க. இல்லையா? அப்புறம் அதுக்கெல்லாம் முடிஞ்சு நீங்கள் நல்லா கரெக்ட் ஆகிட்டீங்கன்னு வைங்க, அன்றைய தினம் உங்களுக்கு வர வாரமெல்லாம் என்ன பண்ணுங்க, வரவனே அல்லேலியா சிரிப்பு கொண்டாட்டம் அப்படி வசனத்துக்கு நான் போயிடுவேன். அந்த வசனத்துக்கு போகாத காரணமே அது நீங்கள் தான். சரியா? அப்படி வசனம் நிறைய இருக்குது. வந்தவங்களை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிரிப்பு கொண்டாட்டமாகவே தாட்டு. நீங்கள் கரெக்ட் ஆகியாடா. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்குத்தான் அந்த வசனம் நான் எடுக்க வேண்டியது வந்து அதுக்குத்தான் தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் பேசுறதில்லை. உட்கார நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் இந்த வசனம் மனமண்ணு சேவிச்சுக்கணும். இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, ரெண்டாவது எபிராயர் 11:33. எபிராய் புதிய ஏற்பாடுல எபிராயில 11:33 பக்கம் 301. விசுவாசத்தினாலே அவருடைய ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடிப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களே பெற்றார்கள், சிங்கங்கள் வாயிலே அடைத்தார்கள். நீங்க கரெக்ட் ஆகிட்டு இதெல்லாம் நடக்கு. அப்ப வாக்கு தத்தங்கள் பெற்றுட்டு சிங்கமாயை அடைக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க வந்த கொண்டாட்ட புதியாக நாயிட்டு அதைத்தான் பேசணும். அந்த வாசகங்களை தான் பேசுவேன், அதைத்தான் உங்களுக்கு போதிப்பேன், அதைத்தான் அன்னைக்கு சொல்லிக் கொடுப்பேன். இங்க வந்தா நீங்க குதிச்சுட்டே இருக்கலாம். இல்லையா? அப்புறம் அந்த வாக்கு அதுக்கு தான் போகணும். அல்லையா? புதுசாக வந்தாங்கனாலும் அவங்க கொண்டு அப்படி கொட்டுக்கிற மாதிரி ஒரு கதற்கு மாதிரி ஒரு வசதி சொல்லி கொடுத்து போட்டு இங்கே பழைய ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், புதிகளும் கொண்டாட்டமாக மாற்றிக்கலாம். ஆமே, புதிகளும் கொண்டாட்டமாக கொண்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன சாயக்கூடாது. அதுதான் எனக்கு ஒரு பயமே. எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் கடிதம் கொண்டு இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் நல்ல ரோட்டில் போகணும்னு சொல்லி நமக்கு அடிக்கடிக்கு பயம் வரனால்தான் உங்களுக்கு பேரில் நடத்த வேண்டியதாக இருக்குது. ஆமே, அல்லையா? நான் பயப்படாது இருக்கிற காரணம் நீங்கள் தான். நீங்கள் ரெடி ஆகிட்டு நான் பயக்கவே மாட்டேன். நல்ல வசனங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். இது நல்ல வசனம் தான், நல்ல கர்த்தருடைய வாக்குத. நம்ம எப்படி பொழைக்கணும், என்ன பண்றோங்கிறத நல்லா உங்களுக்கு அறிகுறியை சொல்லித்தாரு. அவ்வளவுதான். அல்லேலூயா. ரெண்டாவது சங்கீதம் 28:7. சங்கீதம் 28:7. சீக்கிரம் எடுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அவ்வளோ முடிச்சுக்கலாம். சங்கீதம் 28:7 பக்கம் 686. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரையவே நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் இருதயம் என்ன பண்ணுது, கலிகோர்கள் என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இதெல்லாம் நீங்க துதிக்காம கலிகோரமோ இதெல்லாம் வந்துடுறோம். நாம எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு தகுந்த வசனம், அதுக்கு தகுந்த வார்த்தை அப்படி சொல்லி உங்களை கொண்டாட்ட குதிகாலத்திலேயே கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்பேன். அப்படியே இல்லையா? நான் அடுத்த வாரத்தோட எடுத்து வரத ஆசையா இருக்கேன். நான் அப்பப்போ தொட்டுட்டு அதோட சிரிப்போடய அதை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆமே, இல்லையா? ஆமா, சிரிப்போட பணத்தை என்ன பண்ணேன், பணத்தில் ஊசி குத்துற மாதிரியும் இருக்கணும், ஊசி பிடுங்கிற மாதிரி இருக்காது, பிடுங்கி இருக்கணும், பணத்தை ஊசி போட்ட மாதிரியும் இருக்கணும். அப்படி கொண்டு போகணும் ஆசையாகிட்டு இருக்கிறேன். அப்படி மாறு நானே கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட் பண்ணி அப்படி கொண்டு போகலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தூங்குறையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆனீங்கன்னா அப்படி தான் கொண்டு போயிட்டு அல்ல இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ரெண்டாவது 2 தீமோத்தேயுல 3:16 பக்கம் 293 பக்கம். 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாடு 3:16
293 பக்கம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதிகளுள்ள இருக்கும்படியாக. பார்த்தீங்களா, நீங்க தகுதியாக தேர்வினாக தெய்வ மனசனாக தெய்வ மனுஷியாக மாறணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் தர பாடு. நீங்கள் அப்படி ஆயிட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஜாம் பண்ணி பாருங்க. இந்த வாரம் ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொருத்தர் 1 மணி நேரம் ஜபிச்சு பாருங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக ஆளு வந்து நம்புறாங்க இல்லை பாருங்க. அதே மாதிரி சனிக்கிழமை எல்லாரும் ஜாம் பண்ணி பாருங்க. நாளைக்கு ஒரு ஆத்மா கூட இன்னொன்று வீட்டில் கூட ஜாம் பண்ணி பாருங்க. ஒரு ஆத்மா கூட வீட்டில் இருக்காரு. ஒட்டி கொள்மானாலும் இங்கே வந்துருக்காரு. ஜெபிக்கிறது இல்லை நீங்கள். ஒரு ஜபத்துக்கு கூட ஒருத்தர் கை தட்டினா இவ்வளோதான் கேட்குறீங்க. எல்லாம் கை தட்டு பாருங்க. கை தட்டு பாருங்க. எல்லாம் செய்து ஒட்டுக்கா கை தட்டுங்க. ஒட்டுக்கா ஒட்டு கேட்குறீங்க இல்லையா? ஆமே ஆமே. அப்போ எப்படி? அப்போ எல்லாம் ஜெயிக்கும் போது என்ன ஆகு? பரலோகத்தை கலக்குமா கலக்காத? நீங்களே சொல்லுங்க. கலக்கும் போது ஆத்து மக்களை கற்று போனால் சேர்த்த மாட்டாங்க. கண்டிப்பாக சேர்த்துவார். ஆமாம், உங்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமை, ஒவ்வொருத்தருக்காக கண்ணீர் வடிக்கிற கடமை. இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் அழிஞ்சு போகிறதுக்கு அவங்க கண்ணீர் வடிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. சரிங்களா? நாங்கள் அதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே. சரி, இந்த வார்த்தையை நாம் இதோடு நிறைவேறலாம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆனந்த முழக்கம் மட்டும் ஆனந்த சத்தத்தோட நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புங்க. எந்தெந்த வார்த்தை பேசணும், எந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுங்க. அப்போ கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்கள் எல்லாமே புரிஞ்சு கொள்ளுங்க. ஏசாயா நம்ம படிச்சோம்ல, அந்த வார்த்தை வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. ஆமே. எல்லாரும் தலையில தாழ்ச்சி